அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து குட்டீஸோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் தான் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வைக்க எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்து அதை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து தேங்காவை எடுத்து அதை வந்து பால் மட்டும் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு பால்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கீ ரைஸில் நார்மல் தண்ணி ஊற்றி செய்யறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் பாலும் ஊற்றி செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூமும் வந்து மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சேன். ஏன்னா அது வெளியில் வச்சோன்னா கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு தான் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சா நம்ம எடுத்து செய்யும்போது நல்லாயிருக்கும். ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கீயும் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். கீ வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து குட்டீஸ்க்காக செய்கிறதுனால இதில் கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணால் டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த நெய் சோறு வந்து பாய் வீட்டில் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கா. அவங்க வீட்டில் நானும் வந்து இதை சாப்பிட்ருக்கேன். இதில் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன், சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு தான் கிரேவி செய்ய போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுத்து விட முடியாதுல்ல, அதனால் வெஜ் மட்டும்தான் வச்சு செய்யலான்ட்டு இருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து ஃப்ளேம் நம்ம லோ பண்ணி செய்யணும். ஏன்னா ஹையில் வச்சுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அது நல்லா கரிஞ்சிடும். அதனால் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வதக்கணுன்னா பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இந்த நெய் சோறு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம காரத்துக்குன்ட்டு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதுவுமே இதில் வந்து கொஞ்சம் நார்மலாகி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லாவே மிக்ஸ் ஆகி வதங்கினதும் கூட வந்து அரிசி சேர்த்துக்க போகிறோம். ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு 2 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலை வந்து சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் வந்து ரேஷியோ. இன்றைக்கி நான் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால அதில் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் அதில் சேர்த்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் நெய்ச்சோறு வந்து ரெடி ஆகிடும். உப்பு வந்து இந்த டைமில் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி போட்டு லெட்டை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு குக்கர் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உதிரியாக சூப்பராக வந்து நம்மளோட நெய்ச்சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெப்பரும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். முன்னாடியே மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப கருத்து போயிடும். அதனால தான் கட் பண்ணாமல் அப்படியே தண்ணியிலையும் வச்சுட்டு நம்ம எந்த டைம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கினதும் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடணும்.
இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியுமே ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும். மிக்ஸி ஜாரை நம்ம கழுவியே சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை அப்புறம் மிளகாத்தூளோட வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மஷ்ரூமில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் மஷ்ரூமையும் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிரேவி பதத்துக்கு தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும், அந்த சுக்கா பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே ட்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடிசாக போட்டால் அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சின்னதாகிடும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரும் ஆட் பண்ணி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ரைஸ்க்கும் மஷ்ரூம் கிரேவிக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த காம்போ எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக பசங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இன்றைக்கி வந்து கீ ரைஸும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு ஆப்பிள் தான் வச்சுருந்தேன். அது வீடியோ எடுக்க முடியல, கட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் விட சொல்லியாச்சு.